எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு உப்பு கல்லு சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுவும் மஷ்ரூம் வச்சு க்ரன்ச்சி மஷ்ரூம் ஃப்ரை. இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மஷ்ரூமை ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு 250 grams ஆஃப் மஷ்ரூம்ஸை நல்லா க்ளீன் பண்ணி 2 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ப்ரெட்டை பொடி பண்ணி ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதுக்கான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக 4 tablespoon ஆஃப் மைதா எடுத்திருக்கேன், 3 tablespoon ஆஃப் கார்ன்ஃப்ளவர், 1 tablespoon மிளகாய்த்தூள், 1 tablespoon மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, இதோட பேக்கிங் பவுடர் 1 tablespoon. இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதோட 1/4 tablespoon மஞ்சள் தூள், 1 tablespoon கரம் மசாலா தூள். இதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கலர் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூமை இந்த பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு இதை ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு கோட் கொடுக்குறேன். அவ்வளோதான். இது மாதிரி நம்ம எல்லா மஷ்ரூமுக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த பேட்டரில் டிப் பண்ணணும். அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப்பில் ப்ரெட் க்ரம்ஸில் இதை ரோல் பண்ணி நல்லா கோட் பண்ணிடணும். ஸோ இப்போ இதை வந்து நான் எல்லா மஷ்ரூமுக்குமே இதே ப்ராசஸில் நான் டிப் பண்ணி கோட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இந்த மஷ்ரூமை நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த எண்ணெயில் நம்ம இப்போ ஒரு மஷ்ரூமை போட்டு எடுத்துடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. நான் இதை இன்னொரு சைடு நல்லா வேக விட போகிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து அந்த மஷ்ரூம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஈஸி ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ் பார்க்க மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.